இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். நிறைவேற்றுவது ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். யார் சொன்ன வார்த்தை இது? யோவானிடம் இயேசு சொன்ன வார்த்தை. என்ன கவனிக்கிறீங்களா? யோவானிடம் இயேசு. சூழ்நிலை நமக்கு எல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது சொன்னதான வார்த்தையை குறித்து நாம் கேட்கிறோம். ஆனா என்னை பொறுத்தவரை நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் யோவான் சாமி அனுப்பின நோக்கமே உலக ரட்சகரை என்ன செய்ய வேண்டும்? அறிமுகப்படுத்த வேண்டும், அவருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவரை குறித்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றப்படுவதற்கு ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அது ஒரு சாதாரண மனிதனை கொண்டு செய்யக்கூடாது. அது பிரசித்தி பெற்ற ஒரு லட்சக்கணக்கான மன்னர். உங்கள் பேரை வச்சுக்கிடுங்களேன். அமெரிக்காவில் ஒரு நாள் லிஸ்ட் எடுத்தாங்க. ஸ்மித்துங்கிற பேர் எவ்வளோ இருக்குன்னு பண்ணால், எஸ்ஸில் தான் அப்போ டெலிஃபோன் டைரக்டரி ஒன்று வரும். இப்போ தான் அது கிடையாது. முன்ன டெலிஃபோன் டைரக்டரி இருந்தால் சென்னை பட்டத்துக்குன்னு ஒரு டைரக்டரி ஒன்று இவ்வளோ அடி இருக்கும். இப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னே போடுவாங்க, இவ்வளோ தான் இருக்கும். சென்னை பட்டத்துக்கு இவ்வளோ பெரிய டைரக்டரி. அதில் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம். பேர் அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி டைரக்டரி போடுவோம், வருஷம் வருஷம் போடுவாங்க. இவ்வளோ அடி இருக்கும். உலகம் அமெரிக்க தேசம் முழுவதுக்கும் டைரக்டரி போட்டால் எஸ்ஸில் தான் 2 புக்கு இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிற புக்கு என்ன? ஸ்மித் ஒர்த், விக்கில் ஒர்த், ஸ்மித்து அவன், ஸ்மித்து இது, ஸ்மித்து அது, ஸ்மித்துன்னு பேர் போட்டால் பல லட்சக்கணக்கான பேர் என்ன செய்யுது? ஒருத்தனுக்கு ஒரு பேர் தான் வைக்கல. ஸ்மித்துங்கிற பேர் கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேருக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் லட்சக்கணக்கான பேருக்கும் நட்சத்திரங்களுக்கும் லட்சக்கணக்கான பேர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கார். நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கும்போது 10 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், பாதி பேர் யார் பேர் தான் இருக்கும்? எனக்கு ஒரு 10 பிள்ளைகள் வச்சுக்கோமே, காசா பணமாக வச்சுக்கோங்க. என்ன சொல்லுங்க, முதல் பேர் யார் பேர் இருக்கும்? மனோகரன். எங்களோட அப்பா பேர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி நம்ம கிறிஸ்தவ மார்க்கு வந்துட்டோம், வேறு ஏதாவது பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பெல்லிங் எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு வச்சாலும், கிறிஸ்தவ பேர் வைக்கணும்னாலும் அப்பா பேர் ஞாபகம். பிறகு பொம்பளை பிள்ளை பிறந்தால் அம்மா பேர் வேணும். அடுத்தாக்கில் ஒரு பையன் பிறந்தானா ஒய்ஃபோட அம்மா பேர், அப்பா பேர். பொண்ணு பிறந்தால் அடுத்தாக்கில் என்ன 10 பிள்ளை வச்சுருக்கேன். பாதி பேர் எந்த பேர் வந்துடும்? முன்னோருடைய பேர் வந்துடும். அந்த அடுத்தாக்கில் பிள்ளை பிறந்தால் அதுக்கு முன்னோருடைய பேர் நினச்சிக்கிறோம். ஆக வழி வழியாக யார் பேர் தான் வந்துக்கிட்டு இருக்கோம்? முன்னோர்கள் பேர் தான் வருமே தவிர புது புது பேர் வருது. அப்படியே வந்தாலும் யோசிச்சு புது புது பேராக வைப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 10 பிள்ளையில் 2 பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கும்போது 2 பிள்ளைகள் மறந்துடுவாங்க. அப்படியே இருந்தாலும் பிரியமான பிள்ளைகளை தான் கூப்பிட்டு நினச்சிக்குவாங்க. ஒரு பிள்ளையை கூப்பிடணும் அப்படின்னா வச்சுக்கோமே, இவ்வளோ கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, அங்கே 10 பிள்ளைகள் இருக்குது. அவன் ஜெஃப்ரின்னு கூப்பிட்றது பதில் ஜெருசான்னு தான் கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிட்டீங்க? உன்னை தான் கூப்பிட்டேன். என் பேர் ஜெருசாவா? கேட்பா உடனே அவங்க இல்லைம்மா அவள் கூப்பிட்டேன், இப்போ வாயில் வந்துட்டு போ அப்படி வாயேன். அவள் கூப்பிட்றது இருக்கிற 2 பேருக்கே இந்த பாடு, 10 பேருக்கு பல பாடு, லட்சக்கணக்கானதுக்கு என்ன பாடு இருந்தோம். ஆனால் ஆண்டவருக்கு அதெல்லாம் சொல்ல போகும். ஒன்று ஒவ்வொரு பேருக்கு அழைக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளவு வல்லமையில் ஆண்டவர் மனுஷனாக வந்தவொடனே மனுஷனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் ஒப்பு கொடுத்தாரு, மனுஷனுடைய காரியங்களுக்கு தேவன் சொன்ன காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார். அப்படின்னு சொன்னால் தேவ நீதியை நிறைவேற்றுவது என்பது அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. ஆமாம், அவர் நமக்கு உதாரணம் வைத்து போயிருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படுவதாக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியான வாழ்க்கையை நமக்கு முன்னோடியான மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அப்போ தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம் என்பது சொல்லும் போது அவர் சொன்னார், இப்படி தான் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நீதி. இடம் கொடுப்பா, நான் செய்ய வேண்டும். அவன் சொன்னான், தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய சட்டத்திட்டங்கள் செய்வதற்கு எல்லாம் வருகிறபடினாலே ஒப்புக்கொடுத்து செய்யும் அப்படின்ட்டான். அவரையும் ஞானசானம் எடுத்தார். ஒருவேளை ஞானசானம் எடுக்காத ஆள் இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப பேசாதீங்க, அடுத்த வாரம் ஒப்பு கொடுத்து வந்துடுங்க. ஆமாம், பயமுறுத்துறாரு பாஸ்டர்.
சரி, சட்டம் தானே இந்த சட்டம், கட்டாயம் ஞானசாரம் எடுத்தான் ஆகணும். சரி, இதில் இன்னும் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்லும்போது யாத்திரை அவங்க மன்னிக்கணும். உபாகம புத்தகத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள், 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே. நல்ல கவனிங்க, ஒருவேளை பைபிளோட நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும்படி கேட்குறேன், நல்ல மனதில் வாசிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும், அவர் சமூகத்திலே எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால். சரி, அதை உங்களுக்கு அந்த வார்த்தை ஒன்று மாதிரி இருந்ததுன்னா, செய்வதற்கு மனது, நல்ல உள்ளத்திலே நல்ல மனது இருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. நமக்கு நீதியாக இருக்கும். நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு அது எப்படி இருக்கும்? உதவியாக இருக்கும். அப்போ தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது என்பது கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுவது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவர் கொடுத்த இந்த பிரமாணம், நமக்கு என்னென்ன கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரோ இந்த கட்டளைகளை அப்படியே கண்ணை மூடி ஏற்றுக்கொள்வது தான். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? இதில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதற்கோ உயர்வு தாழ்வு பார்ப்பதற்கோ இந்த இதில் இடம் கிடையாது. என்ன சொன்னாரோ அப்படியே செய்வதற்குரிய மனது நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன செய்யணும்? இருக்கணும். அப்புறம் அதில் சொல்லும் போது என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா, இதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், கவனிங்களேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இதை சொல்றோம், வாசிக்கிறோம். இங்கே ஆண்டு சொல்லிக்கொண்டு வரும்போது அவர் கொடுத்த பிரமாணம் கட்டளைகளை செய்ய நமக்கு முழு மனது இருக்க வேண்டும். அந்த முழு மனது தான் தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம் என்ற அர்த்தம். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவது. என்ன சொல்றதுன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வேத வசனத்தை என்ன செய்ய வேண்டுமா? எப்படி போதிக்கணுமா? அது சொல்லாரு, கருத்தாய் போதிக்கணும். வீட்டை உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் ஒன்றுமே செய்ய மாட்டோம். படுத்திருக்கும் போது பிள்ளைகள் தொந்தரவு தாங்க முடியாது. 10 கண்ணை வாரம், கண்ணை மூடி தூங்கு அப்படின்னு சொல்லியிருப்போமே தவிர பிள்ளைகளுக்கு வசனங்களை என்ன செய்ய மாட்டோம். நாம் தூங்குவதற்குள்ள வழிகளை செய்வதற்கு பல காரியங்கள் செய்வோம், நாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த காலத்தில் பாட்டிமார் இருந்தாங்க, வீடுகளில் பாட்டிமார் இருந்தாங்க, கதை கேட்குறதுக்கு ஆள் இருந்து கதை சொல்கிறதுக்கு. அவங்க என்னத்தையாவது விடுவாங்க, கதை நினச்சதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நேரம் என்ன செய்யும்? போயிருக்க பிள்ளைங்க காட்டிட்டு தூங்கிடுங்க. பெரியம்மா தூக்கி போட்டணுன்னு பிள்ளைகளை தூக்கி அங்கங்கே போட்டுருவாங்க. பாட்டி கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. பயங்கரமான கதைலாம் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை பயங்கரமான பேய் கதையை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆக இது கதையை கேட்டுட்டு உள்ளே போய் டம்ளர் தண்ணி எடுத்துருவான்னா அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாருல, நீ அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் உங்கள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை, தேவன் தப்புவித்த விதங்கள், தேவன் அற்புதம் செய்த விதங்கள், இதெல்லாம் பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்தா உள்ளத்தில் என்ன செய்யும்? பதிந்திருக்கும். அந்த பிள்ளைகள் பின்னாட்கள் நல்ல வழி நடத்தப்படணும். நீங்கள் இந்த பிள்ளைகள் அப்போ போதிக்கணும்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல பெற்றோர் ஒழுங்காக வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, நீங்கள் வேதத்தை மறந்தா உங்கள் பிள்ளையை நான் என்ன செய்வேன்? நீங்கள் படிக்கலைன்னா நான் உங்கள் பிள்ளைக்கு தான் ஆப்பு வைப்பேன். நீங்கள் வாழ்வது எதற்கு கேட்கணும். ஒரு ஒரு வாழ்வது எதற்கு? இப்போ தான் குழந்தை பிறந்த ஆட்களை கூப்பிட்டு கேட்கணும். அதெல்லாம் முதல்ல திருமணம் முடிஞ்ச உடனே டார்லிங், போலிங் அப்படின்லாம் இருக்கும். அப்படி போயிட்டுருக்கும் கொஞ்ச நாள், 1 வருஷமா 2 வருஷமா டார்லிங் பாது, இங்கே வந்து பவுலிங்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த டார்லிங்லாம் எங்கே போச்சுன்னு என்ன செய்யாது? தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் பிள்ளை மேலே தான் அவருக்கும் இது மறந்துடும். 2 பேரும் நல்லா இருப்பாங்க, ஆனால் முன்னம் இருந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. 2 பேரும் பிடிச்சி ரொம்ப இதாக வாழ்ந்தீங்களே, இப்போ எதுக்கு வாழ்கிறீங்க? எங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம்.
அடுத்த ஸ்டெப் யாருக்கா வாழ்கிறாங்க? எந்த பெற்றோராக இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் எதுக்கு தான் வந்துடுறாங்க? பிள்ளைகளுக்காக தான். எந்த ஏதாவது அது பிறந்தது இருந்தா இருக்குது, இல்லாட்டா போகுது. நாங்கள் எப்பவும் போல சந்தோஷமாக இருப்போம். எவராவது சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? இருக்காது. அப்படி இருந்தால் வேணும்னு சொன்னதாக இருக்கும். சரி விட்ருங்க. அவன் எல்லாம் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாங்க எல்லாம். அப்போ ஆண்டு சொன்னார், எப்போ நீங்கள் ஒழுங்காக நல்லா படிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, அந்த பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கருத்தாய் போதிக்கணும், நீங்கள் கருத்தாக வாசிங்க, எல்லாம் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். உங்கள் பிள்ளைகளை நல்வழி நடத்துவதற்கு செய்ய வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒழுங்காக பைபிளை க்ளீனாக என்ன செய்யணும்? உட்காந்து நேரம் எடுத்து என்ன செய்யணும்? பெற்றோராக இருக்குது நீங்கள் வாசிக்கணும். அதுக்காக தான் ஆண்டு சொல்றாரு, நீங்கள் வாசிக்கிறேன்னா ஆப்பு எங்கே தான் வைப்பேன்? உங்களுக்கு வச்சா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஆமாம், இது ஏதோ அடிபட்டுட்டு அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஏதோ அடிபட்டுறது இல்லை, தேவன் அடித்தா அடின்னு நமக்கு தெரியாது, ஏதோ அடிபட்டுன்னு போயிடுவீங்க. அந்த பிள்ளையும் பிறகு தாறுமாறாக போயிடும். காரணம் நாம தான் இருப்போம். ஆகவே ஆண்டு சொல்றாரு, மோதவே ஒழுங்காக தெரிஞ்சிரு. நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு சந்ததி பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழி நடத்து முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். எதை விட இருப்பான்? வசனத்தையும் விட மாட்டான், தெரிந்து கொண்ட கர்த்தரையும் விட மாட்டான். ஆமாம், கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதா? அப்போ வேத வசனத்தை பெற்றோராக இருக்கிற நீங்கள் நானும் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம். நமக்கு வேத வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் கட்டாயம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமாம். அப்போ வேத வசனத்தை எந்த பெற்றோர் ஒழுங்காக வாசிக்கலையோ தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்ற அர்த்தம். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? சிம்பிளாக தான் இருக்கும். அதெல்லாம் தேவ நீதி நிறைவேற்ற இடம் கொடுன்னு சொன்னால் வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை கருத்தாய் வாசிப்பதற்கு நம்மை பக்குவித்துக் கொள்ள வேண்டும். ஆமாம், நிறைய இருக்குது. இன்னும் ரெண்டு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே இதில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நல்லா கவனிங்க, எல்லாம் வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு. என்ன அப்படின்னா தேவ நீதி என்ன அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றது தேவ நீதி இல்லை. என்ன இருக்குது தேவ நீதின்னு சொல்கிறோம்? தேவனுடைய நீதி என்பது வேத வாக்கியங்கள், அவரை பின்பற்றுவது, அவருடைய அச்சடையாளங்களை பின்பற்றுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு கருத்தாய் போதிக்கக்கூடிய அளவிற்கு நம்மை உருவாக்கி கொள்வது. இன்னொன்று நன்றி மறவாத இருதயம். ஆமாம், ஆண்டவன் நடத்துனாருங்க. எகிப்தில் அவங்க இருந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவங்க எகிப்தில் இருந்த நிலைமையை பார்த்தோன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆண்டவர், அவங்களை நான் கொண்டு போயிடுவேன்னு. வருஷம் 400 ஆச்சு. அப்பவும் நினைக்கிறான் இனி வாய்ப்பே கிடையாது. இனி என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது. ரட்சகன் வருவான்னு எதிர்பார்த்தோம், ஒரு பையன் கூட வரல. நமக்கு விடுதலை என்பது ஒன்று கிடையாது. இங்கே எல்லாரும் சங்கமமாக இனி இஸ்ரவேல் ஜனம் என்ற ஒன்றுமே இருக்காது, அவ்வளவுதான் அப்படிங்கிற எல்லை அவங்க வந்துட்டாங்க. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அவங்க அப்படி அங்கே நிலைமையில் எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு தெரிந்த 2 வேலை. ஒன்று செங்கல் சுட தெரியும், இன்னொன்று சுட்ட செங்கலை எடுத்துக்கொண்டு கட்டடம் கட்ட. இந்த 2 வேலையை தவிர உங்களுக்கு ஒரு வேலையே தெரியாது. அவசரத்துக்கு வேணால் நைல் நதியில் மீன் பிடிச்சிக்குவாங்க சாப்பிட்றது, வேறு ஒன்றும் தெரியாது. இதில் ஒரு காலகட்டத்தில் யுத்த வீரர்கள் பெரிய அதிபதிகளாக இருந்தாங்க. ஆனால் காலங்கள் நடுவே சந்ததிகள் மாறும். ஒரு 100 வருஷம் கழித்து அடுத்த 200ஆவது வருஷம், 300ஆவது வருஷம், 400ஆவது வருஷம் வரும்போதெல்லாம் இவங்க அடித்தளத்துக்கு போயிட்டாங்க. இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் இவர்களுக்காக அற்புதம் செய்து இரட்சகனை அனுப்பி மீட்டெடுத்து வனாந்தரத்தில் நடத்தினார். வனாந்தரத்தில் அற்புத அடையாளங்கள் செய்தார். யுத்தங்கள் பண்ணவருக்கு தேசங்கள் வந்தபோது இவங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியுமா? தெரியாது. ஆண்டவரையில் இருக்கார். ஆகவே இவருக்கு தலகர்த்தன் ஒருத்தனை வச்சிருந்தார், யுத்த வீரனா. யார் வச்சிருந்தார்? யோசுவா வச்சிருந்தார். யோசுவா யுத்த வீரனாக இருப்பதற்கு என்ன காரணம்? அவன் ஒருத்தன் தான் யுத்த வீரன், வேறு யாரும் யுத்த வீரர் கிடையாது. மற்ற எல்லாரும் மண்வெட்டி பிடிக்கிற ஆட்கள், கடப்பாரை பிடிக்கிற ஆட்கள் தான். இவங்க எல்லா கையிலையும் பட்டயத்தை கொடுத்து சுற்றுடான்னா கண்ட மணிக்கு கண்ணை மூடி சுற்றுவாங்க. எதிராளி வந்தான்னா யுத்த முறைகள் இவங்க சண்டை போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கண்ணா பண்ணான்னு அடித்து அடியில் அமைச்சு எல்லாமே செத்து போயிட்டான். இவனுக்கு சண்டை போட தெரியாது. இப்படி தான் இருந்தாங்க. யுத்த வீரன் யோசுவா மட்டும்தான். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நாள்
யோசிப்போம். அவன் மட்டும் யுத்த வீரனாக மாறுவதற்கு என்ன காரணம்? அவனை தான் மோசையை நம்பி கொடுத்தான், காரணம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஆனால் இவர்களுக்கு ஆண்டவர் தான் யுத்தம் பண்ணி பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆமாம், நடத்தினார், அற்புதம்லாம் செய்தார். தேசத்துக்குள்ளே வரும்போது இந்த தேசம் உனக்கு தான்ப்பா போ அப்படின்னாரு. அந்த தேசத்துக்குள்ளே போனான். வீடுகள் ஆண்டு சொன்னார், நீ கட்டாத வீடு எப்படி இருக்கும் பாருங்க. போய் கட்டியிருந்தா கூட, இந்த வீடு கட்ட தெரிஞ்சவன் தானே, போய் கட்டியிருந்தா கூட சரி நம்ம கட்ட தெரியும், ஆண்டங்கோடு விட்டுட்டாருப்பா, பொட்டலான இடத்துல விட்டுட்டாரு, கட்டுவோன்னு சொல்லி கட்டியிருப்பான். ஆனால் இவனை கொண்டு போய் விட்ட இடம் எப்படி வீடு? இவன் கட்டாத வீடு. உதாரணம் சொல்கிறேனே, ரொம்ப கஷ்டம், வாடகை கொடுக்க வழி இல்லை, நடா பண்ணுறேன்னு இருக்கும்போது ஒருத்தர், என்னம்மா இப்படி இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, நான் 3 பிள்ளைகளை வச்சுருக்கேன், கஷ்டப்படுறேங்க, வாங்க எல்லாம் என் கூட வாங்க, கூட்டிகிட்டு போய் ஒரு பொட்டலான ஒரு இடத்துல ஒரு வீடு, அழகாக வீடு கட்டியிருக்கு, ஒரு 4 பெட்ரூம் உள்ள வீடு, மாடிலாம் இருக்குது, கூப்பிட்டு வந்து சாவியை கையில் கொடுத்து, இந்த வீடு உங்களுக்கு தான், வச்சுக்கிடுங்க, காசு ஒன்றும் தரேன், எவ்வளோயா தரணும், ஒன்றுமே தர வேண்டாம், சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னால் அந்த ஆளுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்க? வாழ்நாள் மூலம் எப்படி இருப்பீங்க? அவர் வந்தால் கூட காலில் விழுந்து கும்பிடுவா, எங்களை நிம்மதியாக வாழ வச்ச தெய்வம் ஐயா சொல்லுவான். அதெல்லாம் ஆனால் உண்மையிலே வாழ வச்ச தெய்வத்தை என்ன செய்யிட்டான்? இதை வச்சுக்கிடுங்க. இதை வச்சுட்டு ஆண்டு தர கட்டாத வீடு, நீ நட்டாத தோட்டம், நீ நடாத மரங்கள் எல்லாம் கனி கொடுக்கக்கூடிய பருவத்தில் இருக்கு, நீ தோண்டாத துறவு, எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம், சுகமாக குடியிருக்க பண்ணார். அவ்வளவு செய்தும் ஆண்டு சொல்றாரு, இந்த நன்றியை நீ என்ன செய்யக்கூடாது. அப்போ நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. நம்ம வாழ்க்கை எப்படின்னா, நன்றி மறப்பது நன்று நன்றல்லது, அது அன்றே மறப்பது. அப்படி செய் நன்றி மறவாதுன்னு சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. செய் நன்றி பற்றி ரொம்ப இதாக இருக்கும். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ தேவன் செய்த நன்மைகள் ஏன் நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன்னா கர்த்தர் வருத்தப்படுவார். அந்த சப்ஜெக்டையும் தூக்கி வெளியே வீசிடுங்க. நீங்கள் வரலைன்னா, நான் வரலைன்னா கர்த்தர் கஷ்டப்படவே மாட்டார். கர்த்தர் வருத்தப்பட வேண்டியதும் கஷ்டப்பட வேண்டியது யார் தான்? நாம தான். ஏன் அப்படின்னா, நமக்கு செய்த நன்மைகளுக்கு, நமக்கு செய்த உபகாரங்களுக்கு நாம் வந்து நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நேரத்தில் எனக்கு ஜீவனை பலனையும் கொடுத்தீரையா, உமக்கு நன்றி. உங்களுக்கு அப்படி உணர்வு வரலையா? என்ன ஜீவன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறீங்களா? நான் 2 பேர் சொல்கிறேன். கண்டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், பின்னால் உட்காந்துருக்காங்க, இன்னும் டாக்டர்லாம் இருக்காங்க. அவங்க கூட ஜிஹெச்சுக்கு போயிருங்க. எங்கே போயிடணும்? நீங்கள் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் போக சொல்ல, ஒவ்வொரு வார்டாக போய் இப்படி என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வார்டாக என்ன செய்யுங்க, படுத்திருக்கிற ஆள் இப்படி சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து, இம்பட்டு கொடுத்த ஜீவனுக்காக சோத்திரையா, தானாக வாயிலேருந்து என்ன செய்யும், காலை கட்டி தூக்கியிருப்பான், கையை கட்டி தூக்கியிருப்பாங்க, மூக்கில் சொறி இருக்கும், இடுப்பில் சொறி இருக்கும், ஊசி போட்டிருக்கும், தலைகளை தொங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதாகிடுச்சு. இதை விட இன்னும் ஒரு 20-30 ஆண்டுக்கு முன்னால் நீங்கள் சென்னை பட்டணத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கணும். நான் அப்படி சொல்லியே 2 பேரும் கூட்டிகிட்டே போயிருக்கேன். நுங்கம்பாக்கம் சர்ச்சில் இருக்கும்போது ரொம்ப யோசனை, வாங்க அங்கே ஊழியம் செய்ய போகட்டும், கூட்டிகிட்டு போனேன். என்ன பாசம் இவ்வளோ மோசமாக இருக்குது? ஆமாம், நம்மளை இவ்வளோ பாதுகாத்த வரைக்கும் சந்தோஷம். அதை பார்த்தா தான் என்ன செய்யும், நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காருங்க. சுவாசித்தோம், மூக்கு இழுத்து சுவாசிக்கிறோம், ஜீவனை கொடுத்துருக்காரு, பலனை கொடுத்துருக்காரு. நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆமாம், அதோட நன்றி செலுத்துங்க 2 வார்த்தை கேட்பதற்கும் வந்திருக்கிறோம். அவர் வார்த்தை 2 வார்த்தை ஏதோ சொல்லுவாங்க, அப்படி கேட்டுட்டு போயிடுவோம். உன்னால் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கை தேவ நீதி என்பது தேவனுக்கு ஜீவிய காலம் முழுவதும் நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடிய தன்மை. ஆமாம், நாம் தேவ நீதி நிறைவேற்றுகிறோம். ஏன்னா தேவன் அதுதான் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் போயிடுவாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு காரியத்தை, இவனுக்கு செய்ததை நீங்கள் யாருக்கே செய்தீர்கள்? ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், இந்த மனுஷனுக்கு செய்ததை யாருக்கு செய்திருக்கிறீங்க? எனக்கே செய்திருக்கிறீங்க. அப்போ இவருக்கு செய்யலை,
நாம் அவருக்கு தான் செய்திருக்கிறோம். யாருக்கு செய்திருக்கிறோம்? நாம் செய்தது இந்த மனுஷனுக்கு தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறது எனக்கே செய்தீர்கள். அவருக்கே செய்ததை அவர் மறந்துடுவார் நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்கிறாரு, பரிசுத்தவான்களுக்கு செய்ததும் செய்து வருகிறதும் இதையெல்லாம் மறந்து விடுவதற்கு அது அவர் இவனுக்கு செய்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தவான் செய்கிறது எனக்கு செய்கிறீங்க, அதை நான் கூட என்ன செய்ய மாட்டேன். நீங்கள் செய்ததே நான் மறக்க மாட்டேன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ செய்திருக்கிறேன். நீங்கள் மறந்தேன்னா தேவ நீதி என்று நியமித்த நானே நன்றி மறவாதவனாக இருக்கும்போது பெற்றுக்கொண்ட நீங்கள் நன்றி மறக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடாது. ஆமாம். இன்னொரு விதத்தை சொன்னால், நம்முடைய தேவன் தான் நீதி என்பதை நியமித்து வைத்திருந்தாலும், தேவ நீதி என்று நியமித்து வைத்திருந்தாலும் அதில் நன்றி மறக்கக்கூடாது என்பதை ஒரு பகுதியை எழுதி வைத்திருக்காருன்னு சொன்னால், தேவனே அவர் எழுதின நீதிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார் அவர். ஆமாம். இங்கே தான் இருக்கீங்களா? ஆகவே தான் பரிசுத்தவான்கள் செய்ததை அவர் மறப்பதில்லை. அவருக்கு செய்தது போல் எடுத்துக்கொண்டு அதுக்கு நன்றியாக உங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யணும், சாட்சியெல்லாம் கேட்டோம் இல்லையா? என்னென்ன செய்யணும் கர்த்தருக்காக செய்தது அவையெல்லாம் பல மடங்கு நமக்கு திருப்பி செய்வார் அவர். ஆமாம். நம்முடைய தேவனே நன்றி அறிதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர். ஆமாம். இங்கே தான் இருக்கீங்களா? நிறைய சொல்லிட்டு போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, நன்றி உணர்வு நிறைய இருக்குது. ஒரே ஒரு பகுதி மட்டும் சொல்லி முடியும், நிறைய இருக்குது நமக்கு. தேவனுடைய நீதி என்பது வேதாகமத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கப்படுக. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். லூர்து வாசித்து போதும், நான் எல்லாரையும் வாசிக்க சொல்கிறேன். சரி, இல்லை பயத்துறது வேறு இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஏன்னா வசனம் இல்லை, வசனம். வேத பாரகர் பரிசேயர் என்பது நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் பிரசங்கிக்கும் போது வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் நியாய சாஸ்திரி இவங்களெல்லாம் வச்சு சொன்னார். அப்போ சொல்லும் போது சொன்னார், பரிசேயர் வேதபாரகர் இவருடைய நீதி. அப்போ பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் நியாய சாஸ்திரி இவங்களுக்கெல்லாம் நீதி என்ற ஒரு காரியத்தை வச்சுருக்காங்க. நீதி என்பதை வச்சுருக்காங்க. எதெல்லாம் வச்சுருக்காங்க? தேவனுடைய காரியத்தை பின்பற்ற வேண்டும், எழுத்தின்படி வாழ வேண்டும். அவங்க வச்சுருக்காங்க எழுத்தின்படி என்ன செய்யணும். ஒரு பரிசேயன் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி அப்படி வாழ்வான். பரிசேயர் கூட்டம் வந்து 7 விதமான பரிசேயர் இருந்தாங்க. எத்தனை விதமான பரிசேயனா? சரி, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு பரிசேயன் பார்த்தோன்னா நகைச்சுவைக்கு சொல்லக்கூடியது குருட்டு பரிசேயன். அவனுக்கு பேர் என்னது? குருட்டு பரிசேயன். நல்ல ட்ரெஸ் கொடுத்துருப்பான், ஆனால் உடலெல்லாம் டேமேஜ் நிறைய இருக்கும். அவன் வந்து கண்ணை மூடிட்டு தான் நடப்பான். கண்ணை மூடிட்டு தான் நிச்சயமாக நடப்பான். வீட்டில் வாசல் வரைக்கும் வருவான். அம்மா கதவை திறந்தால் கண்ணை மூடிக்கணும், ஒய்ஃபு கண்ணை திறந்தால் கண்ணை மூடிக்கணும், பிள்ளை மகன் வந்து கதவை திறந்தால் கண்ணை மூடிக்குவோம். ஏன் அப்படின்னா பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க. ஆகவே ரோட்டில் போகும்போது பெண்கள் வந்து கண்ணை மூடி நடப்பான். கட்டாயம் மாட்டு வண்டியிலையும் குதிரை வண்டியிலையும் போய் நிச்சயம் ஆட்கள் மேலே மோதி டேமேஜ் ஆக இவனுக்கு நிறைய டேமேஜ் எல்லாம் இருக்கும். இது ஒரு பரிசையன். இதே போல் நிறைய 7 விதமான பரிசையன் உண்டு. சரி, ஆண்டவர் முதல்ல பரிசைன்னு சொல்லிட்டார். வேத வசனம் அப்படியும் செய்யணுங்கிறவன் அவன் நீதி பின்பற்றுகிறார்கள், நீதி மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள். அப்போ ஆண்டு சொல்றாரு, வேத பாரகர் பரிசை உள்ளுடைய நீதியை விட யாருடைய நீதி? ஏன் நீதி? உங்களுடைய நீதி எப்படி இருக்கணுமா? அவங்களுடைய நீதி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனியாக எடுப்போம். பரிசேயர் வேதபார பரிசேயர் நீதி என்னென்ன இருக்குது? வேதத்தில் இதே அதிகாரத்தில் எக்கச்சக்க இருக்குது, ஒரு 4-5 இருக்குது. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அந்த நீதி என்ன செய்யணுமா? நிறைவேற்ற வேண்டும். பரிசேயர் என்று சொன்னால் செப்பரேட்டட், ஒன் ஹூ செப்பரேட் ஃப்ரம் சம்திங். அதாவது ஒரு காரியத்தில் அவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தனியாக வந்த தனியே வாசம் பண்ணக்கூடியவர், தனியே இருக்கக்கூடியவர்கள். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. வாசிங்களேன், 3ஆம் வசனத்தை வாசிக்க. 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க முடியும்.
நீங்கள் கைக்கொள்ளும்படி ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் நல்ல கவனிங்க, சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள். போதும், அவன் சொல்றான், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க. இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் சொல்றதை நீங்க கேளுங்க. ஏன்னா அவன் தேவ நீதி என்ன செய்கிறான், அவன் சொல்றான், கடைபிடிக்கிறான். அவன் சொல்படி நீங்கள் கேளுங்க. ரெண்டாவது, அவன் எங்கேருந்து சொல்கிறான் அப்படின்னா, மோசையின் ஆசனம், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட, கட்டளை கொடுக்கப்பட்ட அந்த எல்லையிலிருந்து அவன் சொல்கிறான். வசனம் மாறாது. அதனால் அதை அவன் சொல்கிறபடி நீங்கள் என்ன செய்யுங்க. ஆனால் செய்கையின்படி என்ன செய்யாதீங்க. அவன் சொல்லுவான், ஆனால் வாழ்க்கை என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். மற்றவனுக்கு போதிக்கத்தான் செய்வான், ஆனால் அந்த போதனைக்கேற்ற வாழ்க்கை முறை அவன்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு சொன்னார். அப்போ அவருடைய நீதி என்ன, வேத வசனத்தை அப்படி கடைபிடிக்கக்கூடியவன். நமக்கு தெரியுதா, அப்படியே வேத வசனத்தை கடைபிடிப்பான். சரி, 13ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. தடைப்படுத்தக்கூடிய ஆட்கள், பரலோகராஜ்யம் என்னங்கிறதான் தெரியும், தடைப்படுத்த. அதே சேர்த்து 15 வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவேளை உங்கள் மார்க்க தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். சரி, நல்லா கவனிங்க. ஆண்டவரே சொல்ல வந்தது என்னென்னா, பரிசேயரே, சதுசேயரே, உங்களுக்கு பிரச்சனை தான்ப்பா, நீங்கள் ரொம்ப பயங்கரமான வேலைலாம் செய்கிறீங்க. என்ன செய்கிறீங்க, ஒருவனை ஆதாயப்படுத்தப்போ இந்த பிரமாணத்தையெல்லாம் சொல்லுவதற்கு எங்கே போயிடுறாங்க, கடல் கடந்து போகிறாங்க. அப்போது நம்ம பாஷையில் சொன்னால் சுவிசேஷம் சொல்கிற ஆளுவன் யார், சுவிசேஷம் பிரபல்யம் பண்ணக்கூடிய ஆள். சுவிசேஷம் சொல்லுவான், ஆண்டவரை பற்றி மற்றவங்களாம் சொல்லுவான். சொல்லிட்டு அவனை என்ன செய்யணும், இந்த சத்தியத்துக்குள் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். ஒன்றுமே தெரியாத ஒருத்தனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி நரகத்தையும் பற்றி சொல்லிட்டு இவன் போயிடுறான். அடுத்தாக்கில் அவன் வரவும் இல்லை, தண்டனை வாங்குறதுக்கு எப்படின்னா, நியாய தீர்ப்பு நாளில் அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாதா, பரிசை அன்னைக்கு வந்து சொன்னான்ல, அப்போ தெரிஞ்சிருந்து நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு சில அடிகள், தெரிந்தவனுக்கும் அறிந்தவனுக்கு சில அடிகள், அறியாதவனுக்கும் அறிந்தவனுக்கு அநேக அடிகள் உண்டு, அறியாதவனுக்கு என்னது. எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு சொன்னால் போலீஸ்காரன் சரி இனிமையாக செய்யாதாப்பான்னு விட்டுருவான். தெரியுமா, தெரியும், தெரிஞ்சா இப்போ என்ன செய்ய போகிறீங்க, சரி ஃபைனை கேட்டு அப்படிமா. அப்போ என்ன அப்படின்னா, தெரியாத ஒருவனுக்கு எல்லாவற்றையும் தெரிய வச்சு அவனை ஆதாயப்படுத்தாமல் நடுத்தரில் விட்டு வந்துடுறீங்க. அதனால் அவன் ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளை என்ன செய்கிறான், மாறான். அப்போ சுவிசேஷம் சொல்கிறீங்களா, தேவ நீதி, ஆண்டரை பற்றி 4 பேருக்கு சொல்வது தேவ நீதி. ஆமாம், இதாக இருக்கீங்களா. அப்போ நாம் தேவ நீதி நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அவருடைய அச்சடையாளங்கள் பின்பற்றுவது, வேதவசம் எப்படி ஏற்றுக்கொள்வது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய சுவிசேஷ பிரபல்யத்தை நாம் சொல்லுவது. ஆமாம், ஆண்டரை பற்றி அறிவிப்பது, ஆண்டரை பற்றி தெரிவிப்பது, இதெல்லாம் தேவ நீதி. பரிசேய நீதியாக இருந்தாலும் தேவனுடைய நீதியை ஒன்று வைத்திருந்தார்கள். அப்போ தேவ நீதி என்னங்கிறத நம்முடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். பரிசேயுடைய நீதியை விட, அப்போ பரிசேயனுக்கு நீதி இருக்குன்னா தேவனுடைய நீதி அவன்கிட்ட இருந்தது. ஆனால் அதை செய்தாங்களே, கடைபிடிச்சு எல்லாம் பண்ணாங்க, கிரியைகளில் தான் வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி போயிட்டாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அதுபடி செய்யாதீங்க அப்படின்னாரு. சுவிசேஷ பிரபல்யம் பண்ணுவது, சுவிசேஷம் அறிவிப்பது தேவனுடைய நீதி. ஆமாம், இப்போ நீங்கள் நானும் சுவிசேஷம் சொல்கிறோமா இல்லையா, சொல்கிறீங்களா இல்லையான்னு அப்படி கேட்கல. நான் கேட்குற விதம் பாஸ் என்ன இப்படி கேட்குறேங்க. நீங்களும் நானும் தேவ நீதி என்று சொல்லப்படுகிற அந்த அடிப்படைகளை ஆண்டவரை பற்றி இன்னொருவருக்கு நாம் சொல்லுகிறோமா இல்லையா, சொல்கிறோமா, சொல்லிட்டோம்.
அதோடு விட்டுட்டு வந்துட்டோன்னா ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளையாக விட்டுட்டு வரோம். அதுக்காக ஆசீர்வாதம் பெறுவதற்கு சொன்ன ஆட்களுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த ஆண்டவர் பற்றி அறிகிற அறிவை மேன்மை அடைவதற்கு இழுத்து கொண்டு வந்து என்ன செய்யணும்? இந்த அனுபவத்திற்கு கொண்டு வந்துடணும். இந்த அனுபவத்துக்கு என்ன செய்யணும்? நீங்கள் சொல்வது என்பது ஒரு தேவ நீதின்னு சொன்னாலும் அவனை ஆதாயப்படுத்துவது என்பது அடுத்த தேவனுடைய நீதி. அவர்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து சும்மா பிரசங்கம் பண்ணிகிட்டே போகலை, ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்தினார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவர் தான் ஆதாயப்படுத்தினார். அந்த ஆதாயத்தை பண்ணுவதற்கு தான் ரெண்டு பேராக அனுப்பிவிட்டார். போய் சொல்லுங்கள், அற்புதம் செய்யுங்க, கொண்டு வந்துடுங்க. திரளான கூட்டம் அவரை பின்பற்றினது. ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவர் தான். சரி, இன்னும் ஒன்று வாசம் முடிக்கணும். நேரம் 23 வசனத்தை வாசிக்க முடியும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆண்டருக்கு பயமாடுவதாக பயந்துடாதீங்க. இங்கே தான் இருக்கீங்களா? பாஸ் என்ன டயத்துக்கு வந்துட்டாருங்க. பரிசேயர் நீதியை சொல்கிறேன். பரிசேயர் நீதி என்ன? அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அந்த நாட்களில் பல விதமான காணிக்கை, இந்த விளைபலன் காணிக்கை இருந்தது, அவனுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவன் தேவ நீதியை நிறைவேற்றி வாழக்கூடியவன், ஆண்டவர் பற்றி ஒவ்வொரு இடம் போய் சொல்கிறவன், வசனத்துக்காக ஜெபம் பண்ணுறவன், அவனுடைய நீதி வந்து இருக்கிறனால அவனுக்கு சில வந்து காணிக்கை விளைபலன்லேயே ஒரு பகுதியை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அவன் பெற்றுக்கொள்கிறானே, அதில் கட்டாயம் என்ன செய்வான்? அவன் தேவ நீதி என்பது வேத வசனம். நீங்கள் எவைகளை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? அது உங்களுக்கு எனக்கு கோபத்து வரக்கூடிய விஷயம். ஆனால் பொதுவாக சொல்லிட்டு போகிறேன், இது சப்ஜெக்டுக்குரியதில்லை. நான் சொல்கிறேன், கட்டாயம் எதை கொடுக்கணும்? 10ல் 1 கொடுக்கணும். இதை கொடுத்துருவாங்க. அவங்க ஜெபாலயத்தில் கொண்டு வந்து என்ன செய்வான்? ஜெபாலயத்தில் அன்னைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். இவன் பெற்றுக்கொள்வதில் 10ல் 1 என்ன செய்வான்? அவன் கொடுத்துட்டு போயிடுவான். தேவ நீதி. அவன் ஆண்டுகிறாரு, பரிசையும் சதவீதம் கொடுக்கறான் இல்லையா? கேட்ட கேள்விக்கு பார்த்துக்கோ. பரிசையும் சதவீதம் கொடுக்கறான் இல்லையா? கொடுக்கறான். அது தேவ நீதி. ஆண்டுகிறாரு, அவனுடைய நீதியிலும் உங்கள் நீதி என்ன செய்யணும்? குறைவாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்ய மாட்டேங்க. அவன் நீதியும் அதிகமாக இருங்க, குறைவாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள் அப்படின்னா சொன்னார். அவனுடைய நீதி இருக்கிறது, தேவ நீதியை நிறைவேற்றுகிறான். அந்த நீதியில் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? அப்போ இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய நீதி, இயேசுவினுடைய நீதியை பின்பற்றுகிறோம். நம்முடைய நீதி எப்படி இருக்கணுமா? அதை விட என்ன செய்யணும்? ஆமாம், இது நீ எடுத்துக்கணும் இல்லையோ, நான் அப்படி தான் எடுத்துக்கிறது. கர்த்தருக்கு வாங்க மாட்டாவதா நாம் பெற்றுக்கொள்கிறது. நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கையெழுத்து போட்டு செக் போட்டு தான் எடுத்தோம். என் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச்சிலேருந்து மாதம் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வரும். 2 மாதம் நீங்கள்லாம் கடங்காரங்க எனக்கு. ஆமாம், என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? சரி, அது பிறகு பேசுவோம். நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நாம் பெற்றுக்கொள்வதில் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு 5000 ரூபா கொடுக்குறோம், அல்ல ஒரு 4000 ரூபா கொடுக்குறோம் வச்சுக்கோமே. 4000 ரூபா கொடுக்குதான் இல்லை, நான் மன விருப்பப்படுவேன். ஆண்டு கொடுக்குறது இப்படி தான் கொடுக்கணும் இல்லை, எப்படி கொடுப்போம்? ஒரு 8000 கொடுப்போம், 10,000 கொடுப்போம். என்ன இருக்கிறத விட இருக்குதா? 15,000 கொடுத்தோம். எது கொடுக்குறோன்னா, நான் பரிசை மாதிரி கொடுக்கக்கூடாது. அவனை விட எப்பவும் எப்படி தான் கொடுக்கணும்? எப்படி தான் கொடுக்கணும்? ₹1 தான் அவனை விட அதிகமாக வைக்கணும். மைண்டில் வச்சுக்கணும். அவன் கொடுப்பதை விட ₹1 தான் என்ன செய்யணும்? அதுதான் பரிசெய நீதியிலும் அதிகமாய் செய்கிற ஒன்று. அப்போ அவன் நீதின்னு சொல்லும்போது இதெல்லாம் அவன் நீதின்னு வச்சுருக்கானே. யூடியூப்லாம் நீங்கள் கேட்டு நிறைய கெட்டு போயிட்டாங்க. யூடியூப்லாம் நீங்கள் தள்ளிருங்க. யூடியூப்லாம் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்குறது சொல்லி பேசும்போது அது அப்படி ஆக்குது, இப்படி ஆக்குது, இப்படி ஆக்குமா. அவ்வளோ பயலும் யூடியூப்பில் பேசுகிற எல்லா ஆட்களும்
வெறும் கஞ்ச போயிடுங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன்னா இன்னொரு கொடுப்பதை தடைப்படுத்துகிற இந்த பரிசேய மார்க்கத்தாரை சேர்ந்தவர்கள் போகவும் விட மாட்டான், இவனும் போக மாட்டான், பூட்டி வச்சிருப்பான். ஆசீர்வாதம் பெறுவதற்கு வழி எது தான் வச்சிருக்கார் ஆண்டவர்? ஜெபம் ஒன்று வைத்திருக்கிறார் ஆசீர்வாதம் பெறுவதற்கு. ஆனால் அது மட்டும் பொருளாதார ஆசீர்வாதத்தை என்ன செய்யாது, கொண்டு வர்றது சந்தர்ப்பங்களிலே கொண்டு வரணும். எனக்கு இப்போ தேவை, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவை, அழுறேன், தாரும் ஐயாண்ணா தருவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் 2 லட்ச ரூபா எனக்கு வேணும்னு கேட்டால் என்ன செய்ய மாட்டார். நான் 2 லட்ச ரூபா வாங்கினவன் நான் எவ்வளோ ஆண்டவருக்காக செய்திருக்கிறேங்கிற முதல்ல பார்ப்பார். ஆமாம், உங்களுக்கு புரியலையோ? கவனியம். தேவன் எனக்கு 2 லட்சம் கொடுத்துட்டாருன்னா அந்த 2 லட்சத்தை நான் ஆண்டவருக்காக என்ன செய்தேங்கிறத என்ன செய்வார், பார்ப்பார். இவனும் செய்ய மாட்டான், கேட்குறது மட்டும் என்கிட்ட ஜெபம் பண்ணி என்ன செய்வானா, 1 முறை 2 முறை ஜெபத்துக்கு பதில் கொடுத்து தருவார் அற்புதமாய். ஆனால் நாம் விதைத்தால்தான் அறுவடை செய்ய முடியும். ஆமாம், கொடுத்தால் தான். கொடுப்பதை ஒன்று தான் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார் பொருளாதார ஆசீர்வாதம் பெறுவதற்கு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னு சொன்னால் பரிசேயர் டைத்து கொடுக்கறதுல சூப்பரான ஆட்கள், கரெக்டாக செய்வோம். தேவ நீதி ஒன்று இருக்குது. ஒட்டலும் வெந்தயம் வந்தாலும் சரி, ஒட்டலாக வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அரிசி வந்தாலும் சரி, கோதுமை வந்தாலும் சரி, அவனுக்கு காசு வந்தாலும் சரி, க்ளீனாக ஜபாலயத்தில் கொண்டு வச்சிருவான், அல்லது தேவாலயத்தை கொண்டு வச்சிருவான். அவனுடைய நீதி, அவன் நீதி நிறைவேற்றான். அவனுடைய நீதி எப்படி இருக்குது? ஆண்டவரை புகழ்ந்தார், நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அதோடு செய்ய வேண்டிய இன்னொன்று இருக்குது. இதை மாத்திரம் கொடுத்தது மாத்திரமில்ல, இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், மனித நேயம் இருக்கணும். ஆமாம், மனுஷன் மீது அன்பு இருக்கணும், மனிதன் மீது இரக்கம் இருக்கணும், இதை இருக்கணும். இதை செய்ய வேண்டும். இதை என்ன செய்யக்கூடாது. அப்போ நமக்கு நிறைய பகுதியில் என்ன செய்கிறோம், இதை மட்டும்தான் சொல்கிறோம். அப்படின்னா இதை ஆண்டவர் சொன்னார், இதை நீங்கள் செய்யணும், செய்யக்கூடாது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்கிறது. தேவ நீதி தனியாக எடுத்தோன்னா தேவ நீதி ஆண்டவர் கொடுப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இராவிட்டால் ஆண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டேங்குது. அது அவருடைய இஷ்டம். பரலோக ராஜ்யத்துக்கு அதிபதி யார்? பரலோக ராஜ்யத்துக்கு அதிபதி யார் சொல்லுங்கங்க. ஏன்னா மனவன் தனப்பாங்க மாதிரி பார்த்து என்ன பார்த்து முழிக்கிறீங்க. நான்லாம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு அதிபதி யார் தான்? தைரியம் இயேசு தான். அவர் கொடுக்குறதும் கொடுக்காது அவர் இஷ்டம். வேதத்தை எழுதி வச்சுட்டாரு. நான் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, போவதற்கு வழிகளை தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இப்படி இருந்தாங்கிறதுக்காக அவர் கொடுக்காமல் இருக்கிறது அவருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அவர்கிட்ட வச்சுக்கிடுங்க, அதெல்லாம் அவர் வேறு. ஆனால் தேவ நீதி என்று சொன்னால் செய்ய வேண்டியதை செய்திடணும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய நீதியிலும் நம்முடைய நீதி நல்லா இருக்கணும்னா, அவன் 10 ரூபா தான் கொடுக்குறான் அப்படின்னா நான் ஒரு 11 ரூபா வச்சுருவேன்னா அவன் நீதியை விட நான் அதிகமாக செய்திருக்கிறேன். ஆமாம், அவன் ஜெபிப்பதை விட நான் அதிகமாக ஜெபம். அவன் ஜெபம் பண்ணுவான். யாராவது வீட்டில் 2 நாள் உபவாசம் இருக்கீங்களா? என்னையும் சேர்த்து எல்லாம் சொல்லுமே. உபவாச நாட்கள் இருக்கிறது சனிக்கிழமை வந்து ஜெபம் பண்ணுறோம். வீட்டில் 2 நாள் உபவாசம் இருக்குங்களா? இன்றைக்கி வீட்டாரெலாம் எல்லாம் உட்காந்து இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்கண்ணா. பரிசேயனுடைய உபவாச நாள் வியாழனும் வெள்ளியும், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாச நாள். உனக்கு யார் இருக்கிறோமா? இல்லை. அப்போ 40 நாள் உபவாசம் அவனுக்கெல்லாம் கிடையாது, அவனுக்கெல்லாம் தெரியாது. இயேசு தான் 40 நாள் உபவாசம் இருந்தார். தொடக்கமே புதிய ஏற்பாடு தொடக்கமே அதை தான் ஆரம்பிக்குது. இயேசு ஒருத்தர் தான் 40 நாள் நினைச்சிட்டார் உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் யாருக்குமே தெரியாது. மோசே 40 நாள் இங்கே இருந்தாலும் நம்ம உபவாசம்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். அவனை மேலே கூட்டு போனவர் வேறு வழி இல்லை, பட்டினியாக தான் கிடக்கணும். அந்த பட்டினி சவாலிக்க தேவ பிரசுரம் அவனை மூடி மறைத்து கொண்டது. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான், கட்டாயப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உபவாசம் நினைச்சார். எலியா சாப்பிட்டு முடிஞ்சா தேவனுடைய உணவு, தேவனுடைய அந்த அப்பமும் தண்ணீரினுடைய உணவுத்தினுடைய வல்லமை 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நடக்க பண்ணிச்சு. அந்த பருவத்தை 40 நாள் நடந்து போயிட்டான். 40 நாள் உபவாசம் இருந்துன்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் சொல்லுவாங்க 40 நாள் உபவாசம் இருந்த ஆள்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஆரம்பமே எங்கே தான் ஆரம்பிக்குது. அவர் தான் புசியாமலும் குடியாமலும் சாப்பிடக்கூடியவர், சாப்பாடு தள்ளி போய் உட்கார்ந்தார். பரிசேயன் அப்படி இருந்தான், உபவாச நாட்கள் நியமித்து வச்சுருந்தான். அவன் 2 நாள் மாத்திரம் இருப்பான். நாம் எத்தனை நாள் இருக்கிறோம் உபவாசம்?
நமக்கு வசதிப்பட்ட நாள் தான் உபவாசம் இருப்போம், அதுவும் சர்ச்சில் சொல்ல நாள் தான் உபவாசம் இருப்போம். நாம் இதுக்கிட்டு தனியாக இருக்கிறதில்ல. என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பிரச்சனைன்னு வந்தால் என்ன செய்வோம், நாம் இருப்போம். அப்போ ஆண்டவர் அவன் ஜெபத்தில் அவன் நல்ல ஆள், பயங்கரமான ஆள். ஆண்டவர் இயேசுவின் ஜெபத்தில் பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் அவன் ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? கால் எழுந்தோம் ஜெபம், ஆண்டவரே முதல்ல என்னை ஒரு பெண்ணாய் பிறக்காமல் ஆணாய் பிறக்க வைத்ததுக்காக தோத்துறோம். அன்றைக்கி டீயே கொடுத்துருக்கூடாது ஒய்ஃப். அவன் ஜெபங்க உண்மைதானா பிரதர் ஸ்டீவன்? உண்மைதான். ஆணாய் பிறக்க வைத்ததுக்காக கற்றுக்கு சோத்திரம். சரி, அடுத்த ஸ்டெப்பில் புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற எல்லாரையும், மற்றவங்களெல்லாம் யூதர் அல்லாத மற்றெல்லாம் இந்த பன்றிகளை போல் என்னை உருவாக்காமல் இருந்தபடி. அப்போ நம்மெல்லாம் யார் அவனுக்கு? நம்ம யாரா? பன்றி. அதனால் இவனுங்கெல்லாம் எரி நரகத்தை ஃபியூல். ஒரு குப்பையை எரிக்க போகிறோம், எரிக்கிறதுக்கு எரிச்சு வச்சு பார்க்க முடியலன்னு பெட்ரோலை ஊற்றி அல்லது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கிறோமா? இந்த மாதிரி எரிய வைக்கிறதுக்கு நம்மளாம் யாரா? பெட்ரோலும் மண்ணெண்ணையும். அவன் சொல்கிறான் பாருங்க, இப்படி ஜெபம் பண்ணால் பக்கத்தில் நமக்கே வெறி வந்துடும். நம்மெல்லாம் உருவாக்கின ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வரும். ஏன்னா நான் அவ்வளோ மக்களையும் கஷ்டப்பட்டு உருவாக்கி பாதையை கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டு ஜீவனை கொடுத்துருக்கேன், நீ அவ்வளோ மாதிரி எரி நேரத்துக்கு பாத்திரமான ஃபியூல்னு சொல்கிறியான்னு அரைஞ்சிருப்பார் ஒரு அறை. அவன் அப்படி தான் இப்போ ஜெபம் பண்ணுவான். ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போனான், அங்கே ஆயக்காரன் வந்துட்டான். ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான், பாவி ஐயா. ஏன்னா என் நிலைமை அப்படி தான். பரிசை ரோம சக்கரவர்த்திகள் ரோம அதிகாரிகள் என்கிட்ட அதிகமாக கேட்பாங்க, எனக்கு இவ்வளோ பங்கு கொடுத்துரு, நீ எவ்வளோ நாளும் வாங்கிக்கின்றுவாங்க. ஆகவே ஒரு வழி இல்லாமல் நாங்கள் ஜனங்களை கொள்ளையடிக்க வேண்டியது இருக்குது. யாருக்குமே இந்த உலகத்தில் வந்து நம்ம நாட்டிலையும் வச்சுருங்க, பிடிக்காத ஆள் யார் தான்? இன்கம் டேக்ஸ் யார் இருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கிடுங்க. ஏன்னா ஜிஎஸ்டி போடுறாங்க 28%, தமிழ்நாட்டுக்கு 28%, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 28%. கிடைக்கிற லாபம் 100ல் 52% எங்கே போயிடுது? மீதி இருக்கிறது தான் அந்த லாபத்தில் நம்ம எதெல்லாம் செய்யணும்? சோறு வாங்கணும், சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் வாங்கணும். அதான் ஒருத்தன் கேட்டான், நீங்கள் கம்பெனி நடத்துங்க கவர்மெண்ட், ஜிஎஸ்டி எங்கிட்ட கொடுத்துருங்க, மீதி நீங்கள் வச்சுக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் வேலை செய்யாமலே நாங்கள் என்ன செய்வோம்? சொர்க்கமாக வாழ்ந்துடும். ஏன்னா 52% நம்ம கிடைச்சது இல்லை டேக்ஸ். சரி, நம்ம தான் அப்படி இருக்கோம்னு நினச்சா வெளிநாட்டில் ஐயோ. அதான் ஒரு காலத்து சொன்னாங்க, உங்கள் வீட்டில் ஒரு வாரம் வீட்டுக்கு வந்திருக்காரு, வீட்டில் ஒரு 5-6 பையங்க இருக்கானுங்க, பயங்கர பிரச்சனை. ஐயா உங்கள் வீட்டில் நல்ல பையன் தான் யாரையா? கூரை மேலே தீ வைக்காம பாருங்க, அவன் தான் நல்ல பையன். கூரை மேலே ஏறி தீ வைக்கிறவனே நல்லவன்னா மற்றவனா எப்படி இருப்பான்னு பாருங்க. அதனால் நம்ம தேசம் கூரை மேலே தீ வைக்கிறதோடு போயிடுது டேக்ஸில். அது வரைக்கும் சந்தோஷமாக வச்சு கொடுப்போம். அவன் மற்ற தேசம்லாம் தாங்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆயக்காரன் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். இவன் பாருங்க, ஜெபம் பண்ணும்போதே ஒழுங்காக ஜெபம் பண்ணிவிடுங்க, ஆண்டவரே உங்கள் நீதி எவ்வளோ நிறைவேற்றுறேன் ஐயா, நீ இன்னும் சொல்லும் நான் நிறைவேற்றுறேன். ஏதாவது பைபிளில் வாசிக்க முடியாத பகுதி கடந்ததுனா அதை எனக்கு நினைவுபடுத்த நான் வாசிக்கிறேன். நான் உமக்காக வாழணும், ஆலயத்துக்கு செய்யணும், ஜனங்களுக்கு செய்யணும், ஜெபம் பண்ணணும், உதவி செய்யணும். போனால் பேசாமல் போயிருப்பார். ஆண்டவரே தின்னுட்டு அலைகிறான். ஆச்சரிய, நான் 2 நாள் உபவாசம் இருக்கேன், அவன் சாப்பாட்டம் தின்னுட்டு அலைகிறான். ஆண்டவரே நான் எல்லாத்துலேயும் உமக்கு டைத்து கொடுக்குறேன் ஐயா. அவ்வளோ சுருட்டிட்டு திங்கிறாங்க, ஒருத்தரும் கொடுக்குறதில்லை. இப்படி ஜெபம் பண்ண ஆண்டை பார்த்தார், சும்மா இருப்போம் ஜெபம் பண்ணாமலே இருக்கு. அவன் ஜெபம் கேட்கப்பட்டார், நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். அப்போ ஜெபம் பண்ணுறான்னா ஜெபம் பண்ணுவான், டைத்து கொடுக்கானா கொடுப்பான், சூசியம் சொல்லுவானா சொல்லுவான். ஆனால் இன்னொரு பகுதியில் இதெல்லாம் நல்ல முறையில் செய்து வந்து தேவ நீதி நிறைவேற்றணும்னு சொல்லி வந்தது தான். காலங்க நடுவில் போயிட்டாங்க. பரிசுத்தருடைய நீதி நீதியை விட நம்ம நீதி கொஞ்சம் மேலே இருக்கணும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? அப்போது தேவ நீதியை நிறைவேற்றுவது என்பது என்னது? அடிச்சூடையை பின்பற்றுவது, வேத வசனத்தை அப்படியே கேட்டு வாழ்க்கையில் அதன்படி நடப்பதற்கு. இதோடு மாத்திரமல்ல, வேதவன் சொல்லப்பட்ட பரிசையில் எதெல்லாம் கடைபிடித்தார்களோ அந்த நீதி அது தனி எடுத்து இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைப்பது தேவ நீதி. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த நீதியை நிறைவேற்ற முதல் தளத்தில் எனக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுப்பான். ஆமாம், அவன் வந்துட்டான்.
இந்த நீதியெல்லாம் அவனுக்கு மைண்டில் வந்தது. ஏன்னா இவன் ஏற்கனவே நீதி மார்க்கத்தை பிரசங்கித்தவன். யார்? யோவான் சொன்னான், நீதி மார்க்கத்தை பிரசங்கித்தவன். ஆகவே எல்லா நீதி அவனுக்கு தெரிஞ்சவன். நான் தாராளமாக செய்யா, அவ்வளோ உயரமான உன்னதமான தேவன் நீ செய்யும்போது நாங்கள்லாம் செய்தான் ஆகணும்னு சொல்லி அர்ப்பணித்து கொடுத்தாங்க. இந்த காலவில் ஆண்டு சகோதரர் வந்திருக்கிறோம். நாம் தேவ நீதி நிறைவேற்றுவோமா? ஆமாம். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம எழுந்திருந்து ஜெபம். தேவ நீதி நிறைவேற்றுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ நீதி நிறைவேற்ற இப்பொழுது இடம் கொடு. நாம் அந்த நீதி நிறைவேற்ற இடம் அளிப்போமா? வாழ்க்கையில் இடம் அளிப்போமா? இதெல்லாம் குறைவு, இதெல்லாம் பெரிய காரியத்தை எல்லாம் ஆண்டு சொல்லலை, சிம்பிளான சொன்னார். ஆண்டவன் நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப சுலபமானதையெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய போக வேண்டாம், பெரிய காரியத்துக்கு போக வேண்டாம். முதல்ல சின்ன காரியம் செய்வோம், அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். அப்போ சொன்னது போல் என்ன செய்ய நம்மளை அர்ப்பணித்து கொடுப்போம். வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இறுதியை நமக்கு இருக்கட்டும். அதை மற்றவருக்கு சொல்லுவதற்கு, பிரசங்கிப்பதற்கு, ஆண்டவர் பற்றி சொல்லுவதற்கு புறப்படுவோம். நல்ல ஜெபம் பண்ணுவோம். நம்ம கிடைப்பதற்கு கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். அவர் நீதியை விட நம் நீதி நல்லா இருக்கட்டும். கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.